டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணியாச்சு. கத்தி குத்து ரொம்ப ஆழமாக இருக்கு. பிளட்டு கூட ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியே ஆகணும். அப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. புரியாமல் பேசாதீங்க சார். இது போலீஸ் கேஸு. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதே அஃபென்ஸு. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னான்றதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணேன். லீகலாக என்ன இஷ்யூ வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். உங்கள் அப்பா ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவாருமா, நாங்கள் எப்படி பண்ண முடியும்? அப்படி தானே, நான் சைன் பண்ணுறேன் டாக்டர். விளையாடாதீங்க சார். ஆப்ரேஷன் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் சைன் பண்ணணும். அதுவும் அவங்க பிளட் ரிலேஷனாக இருக்கணும். யாராவது அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒய்ஃபு இப்படி யாராவது இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டில் எது நடந்தாலும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் ப்ராப்ளம். அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நிச்சயமாக அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமே. இல்லம்மா, அவங்க வந்து எங்களை கேட்காம ஏன் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? அது பேசிட்டு வந்துடுறேன். எங்க சீஃப் டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கும் யாருமா பதில் சொல்றது? என்னடா சிச்சுவேஷன்? பா, ஏதோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுமா டாக்டர் சொல்றாரு. அதெல்லாம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வா. ஏன்பா? அங்கே நிக்காத, வெளியில வாடான்னா சரின்னு கேட்டுட்டு வெளியே வா. ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிற? இல்லப்பா, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் வந்து பேசினா டாக்டர் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாருப்பா. நான்லாம் டாக்டர் கிட்ட பேச முடியாது. முதல்ல வெளியில வா. அப்பா, வெளியில வாடா. இங்க பாருமா, நீயோ லாயருங்கிற, உன் வயசுக்கு நீ எப்படிமா அந்த பையனுக்கு கார்டியனு கையெழுத்து போட முடியும்? ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு 10-20 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த பையனோட ஃபேமிலியிலேருந்து யாரையாவது வர வைங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அப்படி அவசரம்னா வேற ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு ஐயோ இல்லை டாக்டர். அது டாக்டர், if you don't mind உங்க ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் என் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். ப்ளீஸ். ஓகேம்மா, இந்தாங்க. நீங்க பேசிட்டு நான் ரூம்ல இருக்கேன், அங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஹலோ, இது ஜெயலட்சுமி. இல்லங்க, ராங் நம்பருங்க. ஐயோ சாரி. என் கேஸ் கொஞ்சம் முடிச்சு விடுங்க சார். வரேன் சார். பா, வாங்கப்பா, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் உங்ககிட்டயே ஜோதிக்கிட்டே கையெழுத்து கேட்டாரா? ஆமாப்பா, கேட்டாரு. நீ ஏதாவது கையெழுத்து போட்டியா? இல்லப்பா, அதுக்குள்ளதான் நீங்க போன் அடிச்சிங்க, நான் இங்க வந்துட்டேன். சரி. ஜோதி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காப்பா. அவளையும் எதுலையும் சைன் பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஹலோ ஹலோ, நான் ஜோதி பேசுறேன். நான் முனியப்பன் பேசுறேன். அம்மா, உங்களுக்கு யார் வேணும் சொல்லுமா. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் உன் மாமனார் வீட்டுக்கு போயிடு. அப்படி இல்லைன்னா நம்ம தோட்டத்துக்கு போயிடு. எதுக்கு? நடராஜுக்கு எப்படியும் தகவல் தெரிஞ்சதும் அவன் போலீஸ்க்கு போயிடுவான். அதுவும் நாம தான் இவனை இங்கே அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம தான் குத்துணும்னு சொல்லுவான். பா, அந்த ஆள் என்ன சொன்னா நமக்கு என்னப்பா? நமக்கு தெரியாத போலீஸா என்ன? ஹலோ, நடராஜன். நடராஜன். சாரி, நடராஜன் இல்ல, ராங் நம்பர். மடப்பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அவன் இன்னும் கண்ணு முழிக்கல, இல்ல மயக்கத்துல தானே இருக்கான். ஆமா, போலீஸ் மட்டும் இல்ல, அவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் எல்லாருமே நீ குத்துனதா தான் நினைப்பாங்க. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம்ப்பா, நாம ஏன் பயப்படணும்? ஊரு பையன் நினைப்ப ஈஸியா ஒதுக்கி தள்ளிடலாம். ஆனா போலீஸ் அப்படி ஒதுக்கிட முடியாது.
அவனும் நீயும் சண்டை போட்டது பூராவும் போலீஸ்க்கு நல்லா தெரியும். அவன் மேல ஒரு கேஸை போட்டு வித்ட்ரா பண்ணதும் அவங்களுக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் என்னப்பா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு எதிராக தாண்டா நிற்கும். இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 15 நாளைக்கு நீ உள்ளதான் உட்காரணும். நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஐ வில் கால் யூ லேட்டர். என்னம்மா பேசிட்டீங்களா? பையனோட அப்பா அம்மா வர்றாங்களா? சார் இல்ல சார், அவங்க நம்பர் எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த காலத்துல ஃபோன் நம்பர் யாருக்கு தான் ஞாபகம் இருக்கு? எல்லாம் ஃபோன்ல தான் இருக்கு. சரி, இப்போ அவங்க வரல இல்ல? இல்ல. அப்ப எனக்கு வேற வழி தெரியலம்மா. இன்னும் 15 நிமிஷத்துல ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். சிஸ்டர், அந்த ஐசியூல இருக்கிற கார்த்திங்கிற பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. அவங்க வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்களாம். டாக்டர், என்ன டாக்டர்? நான் வேற என்னமா பண்ண முடியும்? உங்க அப்பா போலீஸுக்கு போவேனா, ட்ரீட்மெண்ட்டை பாருங்கன்னாரு. அதுவே பெரிய அஃபென்ஸ். சரி, உயிரை காப்பாத்தலாமேன்னு நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம். அந்த பையனுக்கு பிளட் லாஸ் ஆகுதுமா, இன்னும் நிக்கல. ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னா அத்தாரிட்டிஸ் எதுவுமே இல்லை. இல்ல இல்ல, நீங்க கொண்டு போயிருங்க. உன் தங்கச்சி அந்த பையன் மேல இருக்கிற பரிதாபத்துல கையெழுத்த கீழத்த போட்டுற போறா. இல்லப்பா, அதான் கார்டியன்னா இவ சைன் போட முடியாது நீங்க சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னப்பா? நீங்க அவருக்கு ஒய்ஃபா? இதையம்மா முன்னாடியே சொல்லல? உங்க அப்பா கூட சொல்லலையே. ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் சொல்றீங்களா? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றது முக்கியமா இல்ல இந்த சைன் உங்களுக்கு முக்கியமா? அஃப்கோர்ஸ் சைன் தான், பட் இருந்தாலும் கேட்டேன். இந்த கையெழுத்துனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கேட்டேன். ப்ராப்ளம் எது வந்தாலும் ஃபேஸ் பண்றது ஏன் பிரச்சனை சார். நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ உடனடியா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சார்? சரிம்மா. ஆபரேஷனுக்கு இமிடியேட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது. அப்படியே பிளட் பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிருங்க. ஓகே ஓகேம்மா, ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். எங்க போனா? ஏய் ஜோதி, அப்பா உன்னை கூப்பிட்டாரு. அண்ணா, ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறதா சொன்னாங்க. அதாம்மா, அதை பத்தி பேசதான் அப்பா கூப்பிடுறாரு. வா. அது வா.
கார்த்தி மாமாவுக்கு ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். யாராவது சைன் பண்ணாங்கன்னா ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாருப்பா. நீ ஏதாவது சைன் பண்ணியாமா? சரி வா போலாம். அப்பா என்னப்பா நீங்க கார்த்தி மாமாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எப்படி வர முடியும்? அதையெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாங்க. அப்பா டாக்டர் பார்த்துப்பாருப்பா, அது அவரோட டியூட்டி. ஆனா யாராவது ஒருத்தராவது கூட இருக்கணும்ல. அப்பா அத்தை கிட்டயாவது தகவல் சொல்லணுமே. அண்ணா நீ கார் எடுன்னு நம்ம போலாம். இல்லம்மா, அது அவனுக்கு வேற வேலை இருக்கு. தர்மா நீ கிளம்புடா. நீ வாமா நம்ம போலாம். அண்ணா அத்தை வீட்டுக்கு லெஃப்ட் எடுக்கணும். நீங்க என்ன நேரா போறீங்க? ஏய், உனக்கு நான் ஒருத்தன் தான் முதலாளி. நான் சொல்றத மட்டும் கேளு, போ. அப்பா அப்பா கார்த்தி மாமா கூட யாரும் இல்லப்பா. நாம தான் பாத்துக்கணும். எப்படி அவரை தனியா விட்டுட்டு போறது? எப்ப அவன் அம்மா நம்மளை விட்டுட்டு போனாலோ அப்பவே அவ உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஐயோ அப்பா. அதுக்கப்புறம் அவ பெத்த மகன் என்ன எனக்கு என்ன? அப்பா இந்த நேரத்துல பேசுற பேச்சாப்பா இது? ஏன்பா இப்படி பண்றீங்க? சொல்றல அப்பா. ஐயோ அப்பா அப்பா அட்லீஸ்ட் அத்தை வீட்டுக்கு போய் தகவல் சொல்லிடலாம்ப்பா. கார்த்தி மாமாவை அப்படியே அனாதையா விட்டுட்டு போக வேணாம்ப்பா. அத்தை பாவம்பா. அப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா நான் சொல்றது அமைதியா வா. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? நீங்க அத்தை வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா. கார்த்தி மாமா கூட இப்ப யாரும் இல்லைன்னா தப்பாயிடும். முதல்ல அத்தைக்கு தகவல் சொல்லணும். அப்பா நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல, என்ன இங்கே இறக்கி விடுங்க. நான் ஆட்டோ புடிச்சு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சார். ஏமா கார்த்தின்ற பையனோட ஆபரேஷனுக்கு சைன் போட்டாங்களே, அவங்க ஒய்ஃப் ஜோதி, அவங்க எங்கம்மா? சார் அவங்க தெரிஞ்சவங்க யாரோ வந்திருந்தாங்க சார். அவங்க கூட எப்பவும் கார்ல ஏறி போயிட்டாங்க சார். என்னது, கார்ல ஏறி போயிட்டாங்களா? என்னம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு நான் பேசணும்னு சொல்லி எஸ்ஐக்கு லைன் கொடு. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ, நான் ராமநாதன் பேசுறேன் சார். அப்பா அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லாம என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. போமா, நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. அப்பா ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தான் நான் கேக்குறேன். நீ குழந்தைகிட்ட ஜோதிமா, கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறதுனால நீ செய்யறதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. போ, ஒரு ரூமுக்கு போ. என்னங்க அப்பா என்னாச்சு? கார்த்திக் இப்ப எப்படி இருக்கு? டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன? அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அப்பா டாக்டர் அவருக்கு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. பண்ணட்டுமா? அப்பா என்னப்பா நீங்க இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆபரேஷன் பண்ணா பண்ணட்டும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்பா கார்த்தி மாமா ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காருப்பா.
அவர் ஃபேமிலி கூட தகவல் சொல்லலையேப்பா நாம. அதையெல்லாம் டாக்டர்ஸ் பாத்துக்குவாங்கம்மா. அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கும். அப்பா நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஜோதி, மாமா எதையுமே யோசிக்காமலா சொல்லுவாரு? நீ பதர்னேன்னு தான் அந்த பயல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு தகவல் சொல்றதும் அவன் கூட உட்காந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறதுமா நம்ம வேலை? கூட இருந்த அந்த பயல பாக்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு தகவல் சொல்றதுல என்ன தப்பு? முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த ஊர்க்காரங்களும் பால்கோவாக்காரனும் அவங்க வீட்டுல அடுப்பு எரியலைன்னா கூட நான் தான் காரணம்னு சொல்லுவானுங்க. அந்த பைய குத்துப்பட்டது தெரிஞ்சா நான் தான் என் மகனை வச்சு கார்த்திகை குத்த பார்த்தேன்னு புதுசா கிளப்புவானுங்க. அப்பா கண்டிப்பா இல்லப்பா. நம்ம சொன்னா அவங்க நிச்சயமா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு சொல்றோமோ இல்லையோ அத்தை கிட்டயாவது தகவல் சொல்லணும்பா. அவங்க ஹாஸ்பிட்டல் வரப்போ நாமளும் அங்க இருக்கணும்பா. எதுக்கு? அந்த ஓடுகாலி வந்து ஒப்பாரி வைக்கிறதா நம்ம வேடிக்கை பாக்குறதுக்கா? இல்ல அவன் புருஷன் கூட சண்டை போடுறதுக்கா? உனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவன் கையோட போலீஸை கூட்டிட்டு வந்தாலும் வருவான். வரட்டுமேப்பா. அப்பா இது நியாயமா போலீஸ் விசாரிக்க வேண்டிய கேஸ் தானே? தர்மா அண்ணனை கொல்ல வந்தது யாருன்னு நமக்கு கூட தெரியணும்ல. ஜோதி, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அந்த கார்த்தி சொன்ன கதையை நம்பிக்கிட்டு இருக்கியா? ஒருத்தருக்கு கூட சத்தம் கேட்காத அளவுக்கு வந்து போக அவங்க என்ன களவணி பயகளா? கொலகார பயலுக. எம்பிட்டு ஆக்ரோஷமா வருவாங்க தெரியுமா? தெரியாதா? நீ தெரியாது. அந்த கொலகார கும்பலுக்கு நான் ஒன்னும் லீடர் இல்லையே. இங்க பாரு ஜோதி, பேசுனது போதும். போ சீதா, இவளை கூட்டிட்டு போ. மாட்டேன்ப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் நேரா அத்தை வீட்டுக்கு போயிட்டு தகவலை சொல்லிட்டு கார்த்தி மாமா ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பேன். ஜோதி, எங்க திரும்பவும் என்ன கை நீட்ட வச்சிருந்த? தேவையில்லாம பெருசு பண்ற. லீகலா நாம எவ்வளவு பெரிய இஷ்யூ சமாளிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? எவனோ ஒருத்தனை மாமாங்கிறதும் அவனை கூட இருந்து பாத்துக்கிறேன்னு அடம் பிடிக்கிற. ஜோதி, நீ வா, முதல்ல ரூமுக்கு போலாம். அம்மா என்னம்மா நீயும் இப்படி? என்ன ஜோதி? அப்பா இங்க பாருங்க, லீகலா என்ன இஷ்யூ வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாமேப்பா. என்ன ஃபேஸ் பண்ணுவ? உங்க அண்ணனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 15 நாளைக்கு ஜெயில இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கேஸ் கிளியரிங்கே வரும். அவன் கண்ணு முழிக்கலைனாலும் சிரமம், செத்து தொலைஞ்சாலும் இன்னும் சிரமம். சித்தப்பா மாதிரியும் அண்ணனும் ஜெயில கிடப்பான். இது கண்டிப்பா ஆணவ கொலைதான்னு சாதிச்சு விடுவாங்க. முன்னாடி எல்லாம் ஜெயில் தண்டனையோட இருக்கும், இப்ப தூக்குன்னு தீர்ப்பு வரும். அப்பா இது பயம்பா, அர்த்தமே இல்லாத ஒரு பயம். கண்மூடித்தனமா யாரும் அந்த மாதிரி கேஸ்லாம் ஜோடிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க மகனை அத்தையும் அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும்பா. அவரை சேவ் பண்ணணும், அதுதான் அவங்க நினைப்பாங்க. அதை விட்டுட்டு நம்மள பழி வாங்கணும்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்கப்பா. உங்க அண்ணனை ஜெயில போடுவாங்கன்னு சொல்றாரு, அதுக்கு நீ பதட்டமாகாம அந்த கார்த்தி பைய குடும்பத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கற? ஜோதி, முதல்ல காதல் மயக்கத்துல இருந்து வெளியே வா. போச்சு, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீ ஒருத்தரை காயப்படுத்தி ஆகணுங்கிறதுக்காக வார்த்தையை எறியறீங்களா? ஒரு அப்பாவி மனுஷன் நம்ம வீட்டுல குத்துப்பட்டிருக்காரு. அவர் ஒன்னும் அனாதை இல்ல, என் அத்தை பையன், என் சொந்தம். அந்த உறவும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஹியூமனிட்டியும் உங்களுக்கு காதலா தெரியுதா? Shut up. இனிமே அந்த பையனை பத்தி பேசவும் கூடாது, அந்த வீட்டுக்கு போகவும் கூடாது. தட்ஸ் இட். உன்னோட ஹியூமனிட்டி லெக்சர்லாம் எனக்கு தேவை கிடையாது, புரியுதா? போ போ.